வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் பேசுவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் நேரத்தில் சீமானை தூக்கி சிறையில் போடுங்க, தேர்தலும் அமைதியாக நடக்கும், நாடும் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்றதான் இந்த காணொலி வழியாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக சீமான் பேசின 2 காணொலி துண்டுகளை இணைக்க போகிறேன். முதல் காணொலி துண்டை பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அதை விட 2வது ஒரு காணொலி துண்டு ரொம்பவே பேரதிர்ச்சியாக இருக்கும். அதனால் 2 காணொலி துண்டுகளையும் முழுசாக பாருங்கள். நான் அதுக்கு விளக்கமும் அளிக்க போகிறேன். இப்போது முதல் காணொலி துண்டு. நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும். எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். என் இனத்தின் எல்லாமுமாக என் தலைவன் இருந்தார். எங்களுக்கு வரலாறு, அறிவியல் எல்லாமே இருந்தார். எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு சரியான வழித்தடமாக எங்களுக்கு இருந்தார். அது தம்பியுடைய விருப்பம். தம்பி அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல இப்ப ஐயா எம்ஜிஆரை எதுல எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதுல எடுத்துக்கிட்டேன், இப்ப ஊழல் வழக்குல குற்றம் சாட்டுப்பட்டு உள்ள போனதை எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்குல்ல. ஐயா எம்ஜிஆர் முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு. அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது. அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு. அது எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துக்கிட்டேன். சீமானை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களை ஊழல் ராணியாக சித்தரிக்கின்றார். இந்தியாவில் யாருமே ஊழல் பண்ணாத மாதிரி நம்முடைய சீமான் ஜெயலலிதா மட்டும்தான் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் ஜெயலலிதாவை எந்த விதத்தில் ஏற்றுக்கிறார்? ஊழல் பண்ணாங்களே, அதன் மூலமாக ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு சீமானவர்கள் கேட்கிறாருங்க. விஜயாவது என்னுடைய வழிகாட்டி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு படி மேலே போய் என் உயிர் காத்த தெய்வம் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொல்லி தன்னை பின்தொடர்பவர்களுக்கு ஏமாற்று வித்தையை காட்டினவர் தான் நம்முடைய சீமானவர்கள். உங்களுக்கு வரலாறு தெரியும், நான் சொல்ல வேண்டியது கிடையாது. 2011 கலைஞர் ஆட்சி முடிகிறது. சீமானை பொறுத்த வரைக்கும் ஈழத்தை அடிப்படையாக வைத்து கலைஞர் ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணார். கலைஞர் பொறுத்து பார்த்தவர் கடைசியில் நம்ம ஆட்சிக்கு இவனே வேட்டு வச்சுருவான் போல இருக்கிறது, அதனால் இவனை தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சீமானவர்களை சிறையில் தூக்கி போட்டார். 1 வருஷம் உள்ளே இருந்தான். எவ்வளவோ போராடி பிறகு சீமான் வெளியே வந்தான். வெளியே வந்த பிறகு அவன் எடுத்த முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார்னா ஆட்சி முடிகின்ற தருணத்திலேயே 1 வருஷம் உள்ளே தூக்கி வச்ச மனுஷன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாருன்னா 5 வருஷம் உள்ளே தூக்கி வச்சுருவான். நிரந்தரமாக நம்ம அரசியல் களத்திலையோ பொது வாழ்க்கையிலையோ இல்லை குடும்பத்தையோ நடத்த முடியாது. அதனால் என்னதான் ஆரிய அடிமை ஜெயலலிதா என்று கடந்த காலங்களில் திமுக மேடைகளிலும் திக மேடைகளிலும் நம்ம பேசியிருந்தாலும் இன்னைக்கு உயிர் காக்கின்ற தெய்வமாக ஜெயலலிதா இருக்கிறாங்க. அதனால் தன்னை பின்தொடர்வர்களையும் ஏமாற்றணும், அதோட தமிழர்கள் என்று இவன் பின்னாடி நிற்கிறாங்களே அவங்களையும் ஏமாற்றணும் என்று சொல்லிவிட்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களை அதிகமாக தூக்கி போய் சேர்த்தது எங்கே? மக்கள் மத்தியில். ஒவ்வொரு ஊராக போய் பேசினாம்பா. ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெற்றி பெற்றா சிறைக்கு செல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா சீமானுடைய கைகள் சுத்தம் கிடையாது. பல இடங்களில் காசு வாங்கினவர், பல பெண்கள் மீது கை வைத்தவர், ஒழுக்கம் என்பது துளியும் கிடையாது. அதனால் ஏற்கனவே ஆண்டவர்கள் மீது அபாண்ட பழியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம வெளியே தான் இருக்கணும், அதுக்கு ஜெயலலிதா இருக்கணும் அப்படின்றதுக்காக இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு முட்டு கொடுத்தவர் தான் இந்த சீமான். ஆனால் இன்னைக்கு ஜெயலலிதா இல்லை, அதனால் ஊழல் ராணி என்ற அடிப்படையில் நம்முடைய விஜயை விமர்சிக்கிற என்ற போர்வையில் ஜெயலலிதா அவர்களையும் விமர்சித்து கொண்டு இருக்கின்றார் இந்த சீமான். ஜெயலலிதா ஊழல் ராணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதே மாதிரி சீமான் சுயநலவாதி, அவன் ஊழல்வாதி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளுடைய வருமானங்கள் தினம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒவ்வொருத்தரும் தேர்தலில் போட்டியிடுகின்றான். அடுத்த தேர்தலில் சீமானை நம்பி களத்தில் இறங்குவதே கிடையாது. ஏன் இறங்குறது கிடையாது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு தேர்தலில் நிற்க வச்ச உடனே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச எல்லா காசும் காலி. பிறகு அவன் எப்படி இன்னொரு தேர்தலில் நிற்பான்? அதனால் புது ஆளாக தான் சீமான் களத்தில் இறக்குவார். ஆனால் சீமானுடைய வருமானங்கள் எப்படி ஏறிக்கிட்டே இருக்குது? நிலப்புலன்கள் எப்படி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு? மாட மாளிகை எப்படி கட்டிக்கிட்டே இருக்கின்றாரு?
மகிழுந்து என்று சொல்லப்படுகின்ற கார்லாம் எப்படி வாங்கின்னு உலாவுகின்றாரு. அதுலேயும் உயர் ரக மகிழுந்துலாம் வாங்குறாரு. எங்கிருந்து அவருக்கு காசு வருது? இங்கே பொதுக்கூட்டம் போகிறதா இருக்கலாம், தேர்தலை சந்திப்பதாக இருக்கலாம், எல்லாமே திரள் நிதி மூலமாகத்தான் நாங்கள்லாம் பணம் பெறுகின்றோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் திரள் நிதி பெற்று தேர்தலே சந்திக்க முடியல, பொதுக்கூட்டங்கள் போட முடியல, மாநாடு போட முடியல, அதனால தான் வருஷத்துக்கு ஒரு மாநாடு போடுறோம் அப்படின்னு சொல்கிற சீமான், இவருடைய சொத்து மதிப்பு மட்டும் என்றைக்கும் குறைவதே கிடையாது. எப்படி? அவருடைய உணவுகள் எல்லாமே உயர்தரமாகவே இருக்கிறது. அப்போது சீமானுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பணம் வருது. அந்த பணம் வெளிப்படை தன்மை கிடையாது. ஏமாற்றுக்காரர். ஆட்சி கட்டில் இல்லை, அதிகார மையங்களுடன் கூட்டு இல்லை. ஆனாலும் இவர் மட்டும் எப்படி சம்பாதிக்கிறாரு? இவரெலாம் ஊழல் ராஜா இல்லையா? அப்போ ஜெயலலிதா மட்டும்தான் ஊழல் ராணியா? அதை நம்ம விஜய் அவர்கள் வழிகாட்டி எடுத்துக்கிட்டால் இவருக்கு குத்துதா? சரி, ஜெயலலிதா அவர்களுக்கு ஊழல் மட்டுமே அடையாளம், வேறு எதுவுமே அடையாளம் இல்லையா? இன்றைக்கி தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கலாம், பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கலாம், எல்லாரும் இன்றைக்கி இடஒதுக்கீடு அனுபவிக்கிறோம் என்றால் அதுக்கு யார் காரணம்? 69% இடஒதுக்கீடை அட்டவணை 9 சேர்த்து இடஒதுக்கீட்டை பாதுகாத்தது யார்? சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்லிட்டு நம்முடைய கடந்த கால சீமானுடைய கடந்த கால குரு கி வீரமணி அவர்கள் தானே ஜெயலலிதாவுக்கு பட்டமே கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி வீராங்கனை என்று பெயர் இருக்கின்ற பொழுது நாம் ஜெயலலிதா அவர்களை தினம் தினம் கொண்டு போய் மக்களிடத்தை சேர்த்தோம். ஈழம் மலர வேண்டுமென்றால் இலை மலர வேண்டும் என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கெல்லாம் புனிதராப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கி விஜய் அவர்கள் வழிகாட்டி. அதுலேயும் நம்ம சீமான் அந்த காலத்தில் சொல்லுவான், ஜெயலலிதா மாதிரி கட்சி நடத்த முடியாது, ஜெயலலிதா மாதிரி ஆட்சி நடத்த முடியாது, ஒரு இரும்பு பெண்மணி, டெல்லிக்கு அடிமையே கிடையாது, சவால் விடுவாங்க, ஜெயலலிதா கிட்ட மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் எப்படா நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு வேதனைப்படுவாங்க. தமிழகம் பார்த்திங்கன்னா டெல்லி இடத்துல அடமானம் வைக்காமல் ஒரே தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா தான். முல்லை பெரியாரா அந்த மாநில முதலமைச்சர்கிட்ட சண்டை போடுவாங்க, காவிரி பிரச்சனையை அந்த முதலமைச்சர்கிட்ட சண்டை போடுவாங்க, எதற்காகவும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்க, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து போராடுவாங்க, போர்க்குணம் கொண்டவங்க அப்படின்னு பாராட்டு சான்றிதழ் கொடுத்தது யாரு? இந்த சீமான் தானே. அன்றைக்கி ஜெயலலிதா நீ ஊழல் ராணி, உன்னெல்லாம் ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் சொல்லலை? எல்லாமே பார்த்திங்கன்னா சந்தர்ப்பவாதம், சுயநலம், தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் அவ்வளோதான். ஜெயலலிதா மாதிரி ஒரு நிர்வாகம் இருக்க முடியுமா? இதே சீமான் தானே இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இதே தமிழகத்தில் ஜெயலலிதா ஆளுகின்ற பொழுது காவல்துறையானது ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த காவல்துறையை ஸ்காட்லாந்து யார்டுக்கு வளர்த்ததும், சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரித்ததும், பெண்கள் பாதுகாப்பாக இருந்ததும், பொதுமக்கள் நிம்மதியாக வெளியே போயிட்டு வந்ததும் ஜெயலலிதா ஆட்சியில் இது ஒன்று தான் பாராட்டலாம், வேறு எதுவும் பாராட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நீ தானே சொன்ன. அப்போது இரும்பு பெண்மணி என்ற அடையாளமானது ஜெயலலிதாக்கு இல்லையா? தமிழ்நாட்டை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்களே அது அடையாளம் கிடையாதா? இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தினாங்களே அது அடையாளம் கிடையாதா? டெல்லிக்கு தமிழ்நாட்டை அடகு வைக்கலன்னு சொன்னீங்க, அதெல்லாம் அடையாளம் கிடையாதா? அப்போது சரியான நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த நிர்வாகத்தை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? சமூக நீதியை காத்தாங்களே அந்த சமூக நீதியை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? வழிகாட்டியா? கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்துனாங்கன்னு சொன்ன இல்லையா? ஜெயலலிதா மாதிரி யாராவது நடத்த முடியுமான்னு கேட்டாங்க இல்லையா? நீயே தான் கேட்ட, வேறு யாரும் கேட்கல. அப்போ அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்தக்கூடிய அந்த ஜனநாயகத்தை நம்ம விஜய் அவர்கள் வழிகாட்டியாக வச்சுருக்க முடியாதா? சரி, எம்ஜிஆருக்கு என்ன அடையாளம்? நீ சொல்கிற தமிழ் மொழியில் கற்பிதம் இருந்தது, அதை ஒட்டுமொத்தமாக ஆங்கில வழியாக மாற்றிவிட்டார் நம்முடைய எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு அதுவா அடையாளம்? முதல்ல கல்வி முறையில் சீர்திருத்தம் கொண்டு வந்தார். தமிழ் எழுத்து முறையில் இன்றைக்கி சீர்திருத்தம் இருக்குல்ல, அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். குத்தூசி குருசாமின்னு என்று ஒருத்தர் இருந்தார், அவர் தமிழ் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார், எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அந்த எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினது எம்ஜிஆர். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பள்ளியும் கல்லூரியும் வச்சு நடத்துகின்ற பொழுது ஏன் இந்துக்கள் மட்டும் கல்லூரி வச்சு நடத்தக்கூடாது, ஏன் இந்துக்கள் மட்டும் பள்ளிகள் வச்சு நடத்தக்கூடாது என்று சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யார் வேண்டுமானாலும் பள்ளிகள் தொடங்கலாம், கல்லூரி தொடங்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி பொறியியல் கல்லூரிகளும் மருத்துவ கல்லூரிகளும் கலை கல்லூரிகளும் பெருகுச்சு.
அதனால் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விருப்பப்படுத்த இடத்துல போய் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம். வசதி இருந்தால் நம்ம எங்கே தனியாரில், வசதி இல்லையா நாம் அரசில். இதற்கான வாய்ப்பை உருவாக்குனது எம்ஜிஆர். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகளில் மட்டுமே ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்தால் அப்போது அரசு பள்ளியிலும் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ கல்வி சமநிலை வேண்டுமா இல்லையா? சீமான் வந்து தமிழ்னு பேசுகிறாரு, தமிழ் தேசியம் பேசுகிறாரு. அவர் புள்ள எங்கே படிக்கிறாரு? எந்த அரசு பள்ளியில் படிக்கிறாரு? அப்போது சீமானுடைய பிள்ளைக்கு என்ன கல்வி கிடைக்கிறதோ அந்த கல்வி அரசு பள்ளியில் கிடைக்கணுமா இல்லையா? அது மட்டும் கிடையாது. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பியூசின்னு ஒரு கல்வி முறை இருந்தது. அந்த பியூசி கல்வி முறையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எம்ஜிஆர் காலத்துக்கு முன்பெல்லாம் வந்து அரசு கலை கல்லூரிகளோ இல்லை பொறியியல் கல்லூரிகளோ ரொம்ப சொற்பந்தான். ஆனால் 10வது வரைக்கும் படிக்கின்ற எல்லா மாணவர்களும் கல்லூரியில் போய் படித்தாதான் பியூசி படிக்க முடியும். ஆனால் கல்லூரிகளோ குறைவு. 10வது முடிக்கின்றவனோ ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அப்போது பியூசி வரைக்கும் படிக்கணும்னா என்ன பண்ணுறது? கல்லூரிகள் கிடையாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாடமுறையே வந்து பார்த்திங்கன்னா 10வதுக்கு பிறகு +1 +2 என்று சொல்லிட்டு 11வது 12வது என்ற வகுப்பை கொண்டு வந்தார். அதன் மூலமாகத்தான் இன்றைக்கி உயர்கல்வி படிக்கிறாங்க பல பேர். ஸோ கல்வி சீர்திருத்தம், எழுத்து சீர்திருத்தம் எல்லாம் எம்ஜிஆர் கொண்டு வந்ததுங்கோ. மதிய உணவு திட்டம் மட்டும் கொண்டு வரலைங்க. அதை தாண்டி இன்றைக்கி மக்கள் தலைவர், எங்களுக்கென்று ஒரு தலைவன் இருக்கின்றான். அந்த தலைவன் அனைத்திலும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றான். கல்வி, அறிவியல், கலாச்சாரம், பண்பாடு, மொழி எல்லாவற்றிலும் எங்களுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாக இருக்கிறான் அப்படின்னு சீமான் சொல்கிறார். யார் அவன் அப்படின்னு சொல்லுகின்ற போது பிரபாகரன். அந்த பிரபாகரன் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டான்? இந்த எம்ஜிஆரை தான் தலைவராக ஏற்றுக்கொண்டான். ஏன் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டான்? ஐயா, சிங்கள அரசாங்கத்திடத்தில் நாங்கள் பேசணும். சிங்கள அரசாங்கமானது ஜனநாயக முறையில் அரசியல் பண்ணால் எங்களை ஒடுக்குது. அதனால் ஆயுத போராட்டம் பண்ணாதான் தமிழ் ஈழத்தை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியும். கொஞ்சம் வேணும் தமிழர்களுக்கு உரிமையை பெற்றுத்தர முடியும். அதனால் எங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழீழ விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை தொடங்குவதற்கு எம்ஜிஆர் கிட்ட வந்து நிற்கிறார். எம்ஜிஆர் எவ்வளோ வேணும் என்று கேட்டவர் 2 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தார். அந்த 2 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்ததுனால விடுதலை புலிகள் என்ற ஒரு இயக்கம் உருவாச்சு. அதே மாதிரி சீமான் கொண்டாடுகின்ற தலைவராக இருக்கக்கூடிய பிரபாகரன் உருவானான். எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியுமான் என்று பேசினதே இதே சீமான் தான். அதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய தலைவர் எம்ஜிஆர் தான் என்று யார் சொன்னது? அந்த பிரபாகரன் சொன்னான். அதனால் உங்கள் தலைவரை உருவாக்குனதில் எம்ஜிஆருக்கு பெரும் பங்கு உண்டு. விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு தமிழகத்தில் இடம் ஒதுக்கி கொடுத்தார் இந்திரா காந்தியிடம் பேசி. அது மட்டும் இல்லை, நம்முடைய இராணுவத்திலிருந்து சிறந்த போர் வீரர்களையும் பயிற்சி கொடுக்கின்றவர்களையும் அழைத்து விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுத்தார் எம்ஜிஆர். அதனால் எம்ஜிஆர் யார் என்று கேட்கின்றவங்களுக்கு சீமானுக்கு இந்த பதிலெலாம் சொல்லுங்கள். கடந்த கால வரலாறோ இல்லை கடந்த காலங்களில் நாம் பெற்ற நன்மையோ மறந்துவிடக்கூடாது. செய் நன்றி மறப்புவன் மனிதனே கிடையாது. சரிப்பா, ஜெயலலிதா எம்ஜிஆரை பேசிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே வந்து இவர் பேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதா? ஜனநாயகத்தில் கருத்துரிமையே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஜனநாயகத்தில் கருத்துரிமை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்காக ஒரு அளவு தேவையில்லையா அப்படின்ற கேள்வி தான் நமக்குள்ளே எழுது. அதுக்கு உதாரணமாக இந்த வீடியோவை பாருங்க. இப்படிதான் வருத்தம் இருக்கு எங்க தாத்தாக்கள் மேல, தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் மேல, என் தாத்தன் காமராஜ் மேல எனக்கு வருத்தம் இருக்கு. பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும்போது எங்க தாத்தங்க 2 பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனா நான் இருந்திருப்பேன். நம்முடைய முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் காமராஜர் ஐயாவும் வந்து 2 பேரும் சுதந்திரம் வாங்கி இந்தி மொழி பேசுகிறவங்கிட்ட கொடுத்துட்டாங்களாம். மறைமுகமாக பிரிவினையைத்தான் உண்டு செய்கின்றார். அதோடு போச்சுன்னா பெரியாரை பற்றி பேசுவதனாலும் பெரியாரை திட்டுவதனாலும் சீமானை தூக்கி வைத்து கொண்டாடுவது நம்முடைய மாநிலத்துக்கு நல்லதே கிடையாது. மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கின அம்பேத்கரை தான் கேட்கணும். ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அப்படி தான் நாம் செயல்படுறோம், மத்திய அரசாங்கம் செயல்படுது. சட்டத்தை மீறி எதுவும் செய்வது கிடையாது. சட்டத்தை மீறி ஏதாவது செஞ்சாங்கன்னா நம்ம நேராக நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் உரிமைகளை பெற முடியாதவர்கள் மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தின் மீது குறை சொல்கிறாங்க. ஏன்னா அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படுகின்ற மத்திய அரசாங்கத்தை நாம் நீதிமன்றம் போய் கேள்வி கேட்டோம்னா நீதிமன்றமே தலையில் கொட்டு வைக்கும். அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினையை தூண்டுகின்றான். அதுலேயும் நம்ம முன்னவர்களை வச்சே வந்து சீமான் வந்து நம்ம நாட்டில் பிரிவினையை உண்டாக்க பார்க்குறான். அதனால் இவன் பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கி பேட்டியளித்து விட்டான்.
தேர்தல் 2 மாதம் நடக்கும். இந்த 2 மாதத்தில் வந்து இந்திய அரசாங்கம் என்ன செய்தது என்று தான் பேச போகிறான். திமுக என்ன செய்தது என்றா பேச போகிறான். திமுக என்ன செய்ததுன்னு பேச மாட்டான். திமுக எம்எல்ஏ பழனியாண்டி வந்து தன்னுடைய கல் குவாரியில் அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லை வெட்டி எடுத்துட்டான். அதை போய் படம் பிடித்த செய்தியாளர்கள் அடிச்சிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது எப்போ அடித்தாங்க, ஐயோ எனக்கு தெரியாதே அப்படின்னு நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லிட்டு போகிறார். ஸோ இந்த மாதிரி தமிழகத்தில் அநியாயம் நடக்குதுல்ல, இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்க முடியாது. ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சுது. அதனால் திமுக திட்ட போகிறது கிடையாது. மோடி தான் அதிகமாக திட்ட போகிறாரு. நாட்டை பிரிவினை நோக்கி தான் அழைச்சிக்கிட்டு போக போகிறாரு. ஏன்னா திமுக காரம் பண்ணுற ஊழல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது, ஜெயலலிதா பண்ண ஊழல் தான் தெரியும். இந்த பழனியாண்டி எம்எல்ஏ செய்தியாளர் அடிச்சிட்டான்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அந்த காட்சிகள் இணையதளத்தில் வருது. சாமி வாழ்நாளில் அவ்வளோ தடபுடலாக செய்யவே முடியாது. அப்படி தடபுடலாக செஞ்சுருக்கான். 150 கோடிக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அவன் குடும்ப விழாவை நடத்தியிருக்கிறான். இதை பற்றி சீமான் பேசுவானா? பேச மாட்டான் இல்லையா? அது மட்டும் கிடையாது, திமுக கட்சியில் உட்கட்சி பூசலையும் இந்த பழனியாண்டி ஏற்படுத்தியிருக்கான். இந்த விவரமெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா திமுகவில் இருக்கிறவன் யோகி மாதிரியும் அதிமுகவில் இருக்கிறவங்க மட்டும்தான் தமிழகத்தை அழிச்ச மாதிரியும் இந்த சீமான் பேசுகிறான் இல்லையா? அதனால் நேருக்கும் திருச்சி சிவாவுக்கும் சண்டையை உருவாக்குனதே இந்த பழனியாண்டி தானே. அது மட்டும் இல்லை, நம்ம பாரத பிரதமரை பொறுத்த வரைக்கும் ரயில்வே திட்டங்களை கொடுத்துருக்காரு. அந்த ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்கிறாங்க. அதில் பேசக்கூடிய அந்த பழனியாண்டி நம்ம பிரதமரை அவமதித்து பேசுவதும் இல்லாமல் ரயில்வே ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு நன்றி கூட தெரிவிக்கவில்லை இந்த பழனியாண்டி. ஸோ இது போன்ற ஆட்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பொது வெளியில் கொண்டு வந்தால் மக்கள் சிந்தித்து ஓட்டு போடுவாங்க. தமிழகத்தில் என்ன நடக்குது என்றே தெரியாமல் இருக்கக்கூடிய அமைச்சருடைய பின்புலத்தை பற்றி பேசணும்னா மக்கள் சிந்தித்து ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் விட்டு செத்து போனவங்களை பற்றி எல்லாம் பேசி தன்னுடன் இருக்கிறவங்க இல்லை தன் மனதில் இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லவங்க என்று சித்தரிப்பதன் மூலமாக இந்த நாட்டுக்கு என்ன நடக்க போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல பிரிவினையை நோக்கி போகிறாரு. நல்ல ஆளுமைகளை எல்லாம் அசிங்கப்படுத்துகிறாரு. அதனால் இவன் பேசுறதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது, இவனை தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறேன். எம்ஜிஆர் முல்லை பெரியார் உரிமையை வந்து கேரளா கூட்டுட்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. கச்சத்தீவை கொடுக்கின்ற பொழுதும் அதே மாதிரி காவிரி பிரச்சனையில் கலைஞர் செய்த துரோகத்தை பற்றி பேசுகின்ற போதும் முல்லை பெரியாரில் இன்றைக்கும் நம்ம தண்ணி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் நம்ம பங்கு குறைந்து போனதுக்கும் கலைஞர் தான் காரணம் என்பதை பற்றியும் இப்போ பேச மாட்டான். பேசலான்னு வச்சிங்கன்னா உள்ளே தூக்கி வச்சுருவாங்க. அதனால் சீமான் பேசுறதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தயவுசெய்து பிரிவினை நோக்கி போகிறாங்க. அமைச்சர் பெருமக்களுடைய அடாவடிகளும் அவருடைய ஊழல்களையும் பேச வேண்டியவன் ஜெயலலிதா எம்ஜிஆரை மட்டும் பேசுறது எதற்காக? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிம்பம் உடையாத வரைக்கும் நம்மளால் வெற்றி பெற முடியாது இந்த அரசியல் களத்தில். அதுக்காக நம்முடைய முன்னோர்களையும் முன்ன ஆண்டவர்களையும் அசிங்கப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுககாரங்க இதெல்லாம் பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் சீமான் நமக்கு பயன்படுவார். இல்லைனா எம்ஜிஆர் ஜெயலலிதாவையே வச்சு கிழிக்கிறவன் நம்மளை கிழிக்க மாட்டானா தேர்தல் காலத்தில். அதனால் அதிமுககாரங்க அமைதியாக இருப்பாங்க. ஆனால் நாம் அமைதியாக இருக்க மாட்டோம். ஏன்னா தவறு என்றால் தவறு என்று சுட்டி காட்டுவோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ சீமானுக்காக பதியப்பட்டது, சீமானை தூக்கி உள்ளே வைக்கணும் என்பதற்காக பதியப்பட்டது, நாட்டுக்காக பதியப்பட்டது, நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பதியப்பட்டது. இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.